நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹெராத் அப்படின்ற இடத்துல நடக்குது 1980களில். இந்த கதையில் 3 நண்பர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட உரையாடல் தான் இந்த கதை. இவங்க 3 பேரும் ஐநா சபைக்கு வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஈழத்தமிழர், அடுத்தவர் கனடாக்காரர், 3ஆமவர் ஜெர்மன்காரர். கனடாக்காரரோட பேர் ஹூமலின். அவர் கனடாவில் ஒரு பேராசிரியராக வேலை பார்த்தவர். தற்சமயம் ஐநா சபைக்கு போதைப்பொருள் ஒழிப்பு அந்த துறையில் ஒரு ஊழியராக வேலை பார்க்குறாரு. லூனன்பெர்க் அகதிகள் மறுகுடியேற்றம் அந்த துறையில் வேலை பார்க்குறாரு. ஈழத்தமிழர் ஒரு கணக்காளர். இங்கே ஹெராத் நகரத்தை பற்றி ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த நகரத்தில் தான் மாவீரன் அலெக்சாண்டர் ருக்ஷானா அப்படின்ற அவனோட காதலியை மீட் பண்ணால். அந்த ஊர் பெண்கள் அவ்வளோ அழகானவங்க. அவங்களோட கண்கள் பச்சை நிறத்தில் இருக்கும், தலைமுடி மிக கருமையாக இருக்கும். ஆனால் குழந்தைகளை மட்டும்தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். மற்ற எல்லோரும் வளர்ந்தவங்க எல்லாருமே பரதால தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சீண்டிக்கிறாங்க, கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஈழத்தமிழர் கனடாக்காரரை கேட்குறாரு, இந்த போதை பிரிவில் நீங்கள் வேலை செஞ்சு ஒட்டுமொத்த போதையெல்லாம் ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருமே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆப்கானிஸ்தானில் அந்த டைமில் 10 லட்சம் பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. உலகத்தில் உள்ள போதைப்பொருள் உற்பத்தியில் 35% ஆப்கானிஸ்தானில் தான் உருவானதாக சொல்கிறாங்க. நீங்கள் விஸ்வரூப படம் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அந்த போதைப்பொருள் அதை பற்றிலாம் கமல்ஹாசன் காட்சிகள் வச்சுருந்தார். இதை ஒழிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட மலையை உடச்சி மூக்குப்பொடி போட்டு காலி பண்ணுற கதை தான். இருந்தாலும் நீங்கள் முடிச்சிருவீங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அவர் கனடாக்காரர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜெர்மன்காரர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழக்கத்தில் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படின்லாம் இல்லை, விடக்கூடிய பழக்கம் விட முடியாத பழக்கம் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ காலையில் ஒரு சிலருக்கு எந்திரிச்சோன்னா டீ குடிச்சே ஆகணும், சிலருக்கு சிகரெட்டு தேவைப்படலாம். இப்போ இது இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டால் இவங்க தலையை பிச்சுக்கிடுவாங்க, கூட இருக்கவங்களையும் கெருக்காக்கிடுவாங்க. அப்போ எது ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கோ அது நல்லது, கட்டுப்பாட்டை மீறிட்டால் தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ அவர் இதுக்கு பதிலாக கனடாக்கார நண்பர் சொல்கிறார், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்ததாகவும், அந்த ஃப்ரெண்டு ஒரு புத்தக பிரியர்னால் எந்த அளவுக்கு பிரியர் அப்படின்னா கையில் காசு இல்லாட்டினாலும் கடன் வாங்கி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்தகம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவர் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடியவராக இருந்தாலும் இவ்வளவு புத்தகங்கள் வாங்கிறது அவரை கடனாளி ஆக்கியும் அவர் புத்தகம் வாங்குறாரு அப்படின்னா அது கெட்ட பழக்கம் தானே, அது கிட்டத்தட்ட அவர் ஒரு அடிமையாக்கிருச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ இதுக்கு கிண்டலாக ஈழத்தமிழர் சொல்கிறார், அப்போ நான் செருப்பு போடும்போது முதல்ல இடது கால் செருப்பையும் அப்புறம் வலது கால் செருப்பையும் போடுறேன், இதில் ஏதாவது கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டல் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ ஜெர்மன்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட பாக்கெட்டில் இருந்து ஒரு பாட்டில் எடுத்து ஒரு சிப்பு குடிக்கிறார். அந்த விஸ்கி பிராந்தி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன பாட்டில் அது அவர் எப்போதும் அதை வச்சுருப்பார், கவச குண்டலம் மாதிரி. அவருக்கு தாகம் எடுக்கும்போதெல்லாம் அதிலேருந்து ஒரு சிப்பு எடுத்து குடிச்சிக்கிடுவார். அப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு மனுஷனை 10 நாள் பட்டினி போடுறீங்க, 11ஆவது நாள் காலையில் அவங்க கையில் காசு கொடுக்குறீங்க. அவன் சாப்பாடு வாங்க போனான் அப்படின்னா அவன் ஒரு நார்மலான ஆள் இல்லை, அவன் என்ன போதைக்கு அடிமையாக இருக்கானோ, ஒருவேளை விஸ்கி குடிக்க போனாலோ இல்லை சிகரெட் குடிக்க போனாலோ அதுக்கு அவன் அடிமையாகிட்டான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு ஈழத்தமிழர் கேட்குறாரு, சரி எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்குது, அப்போது நான் அதுக்காக திருடி கூட சாப்பிடுவேன் அப்படின்னா அப்போ அது என்ன பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது அடிமை பழக்கமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கனடாக்காரர் சொல்கிறாரு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாயசத்தை வச்சா நீங்கள் வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் போதையை பொறுத்த வரைக்கும் பிரெயின் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் அதை குடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு விஸ்கி குடிக்கிறவன் இல்லை பிராந்தி குடிக்கிறவனா அதை குடிச்சிக்கிட்டே இருப்பான். இல்லை மற்ற போதைப் பொருள் அப்படின்னாலும் அவன் விழிப்பு நிலையில் இருக்கிற வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டான். அதுதான் அடிமைப்படுத்தக்கூடிய பழக்கம் இல்லை அடிமை பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜெர்மன்காரர் சொல்கிறாரு, அவர் பெஷாவரில் வேலை பார்த்தப்ப அவரோட வீட்டில் ஒரு நாள் ஒரு கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே ஆட்கள் ஏதோ பொருள் திருடிட்டு போயிட்டாங்க. அப்போது அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ போலீஸில் கொஞ்சம் நாள் கழித்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இவரை கூப்பிட்றாங்க.
இவரும் இவரோட மனைவியும் அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 24 வயசு பையனை தான் அரெஸ்ட் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அந்த பையனால் பேசவே முடியல. அவனை போலீஸ் அடித்ததில் வந்து கை கால் முகமெல்லாம் காயமாக இருக்குது. இவரோட மனைவி கேட்குறாங்க, லோனன்பெர்க்கோட மனைவி கேட்குறாங்க, நீ திருடிட்டு போன பொருளோட மதிப்பு $1000 மேலே இருக்கும், நீ அதை தயவு செஞ்சு கொடுத்துரு, நான் அவனை ஸ்டேஷன்லேருந்து நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவனால் பேசவே முடியல. அப்புறம் தொடர்ந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன், மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த பையன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான். இப்படி நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அது கோக்கைனாக இருக்கலாம், அந்த பொடி உறிஞ்சிற பழக்கத்துக்கு. முதல்ல ஒரு சிமிட்டான்னு சொல்லி ஆரம்பித்த அந்த பழக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் அதோட கூடிக்கிட்டே போகுது. அப்புறம் அந்த பழக்கத்தை கைவிட முடியாமல் பாடப்புஸ்தகங்களை விற்று அதை வாங்கி அதை இழுக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பொருட்களை திருடி கொண்டு போய் விற்று இழுக்கிறான். கடைசியாக தங்கச்சியோட தோடை விற்க போகும்போது மாட்டிக்கிறான். அவங்க அம்மா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போன கட்டத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவனால் கட்டுப்படுத்த முடியாமல் இது மிக அதிகமாகி குடும்பத்தில் பிரச்சனையாகி ஒரு நாள் அவங்க அம்மாவை அடித்தே விட்டான். அப்போ அடித்ததுனால அவங்க வீட்டை விட்டு வெளியேற வேண்டியது வருது. இப்போ இந்த போதைப் பொருள் வாங்க பணம் தேவைப்படும் போது எங்கேயாவது வந்து திருடுவான். அப்புறம் அதை வச்சு போதைப் பொருள் வாங்கிட்டு நினைவிழந்து கிடப்பான் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஊரில். அப்புறம் நினைவு தெரிஞ்ச உடனே கையில் காசு இருந்தால் திரும்ப போய் போதைப் பொருள் வாங்குவான், இல்லைன்னா திரும்ப திருட போவான். இப்படி அடிமையாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கடைசியாக அவரும் அவரோட மனைவியும் பெஷாவர்லேருந்து கிளம்பி வரும்போது அந்த பையன் ஜெயிலில் இருந்ததாகவும் மனைவி அந்த பையனுக்கு ஒரு பிளாங்கெட்டு கொடுத்ததாகவும் கம்பளி போர்வை கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. இந்நேரம் அவன் இருக்கானோ இல்லை செத்து போயிட்டானோ கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல கனடாக்காரர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, ரிசர்ச் ஆராய்ச்சி மாணவராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 100 சிகரெட்டுக்கு மேலே குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னு சொல்கிறாரு. அந்த சிகரெட்டை பற்ற வைக்கும்போது ஒரு தீக்குச்சி வச்சு தான் பற்ற வைப்பார். அந்த முதல் இழுப்பு, தீக்குச்சியிலிருந்து வந்த அந்த மருந்தும் இந்த சிகரெட்டில் இது சேர்ந்து அந்த முதல் இழுப்புக்காக, அந்த இன்பத்துக்காகத்தான் நான் அத்தனை சிகரெட்டு குடித்தேன்னு சொல்கிறார். அவரோட கைகள் வந்து குடிச்சு கையில் சிகரெட்டை பிடிச்சிருந்து மஞ்சள் கலர்லேயும் உதடுகள் கருத்து போயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் எனக்கு தோணலை. ஆனால் ஒரு தடவை அவர் டொரண்டோவிலேருந்து அவரோட சொந்த ஊரான உட்ஸ்ராக் வரைக்கும் ட்ரெயினில் போகும்போது ஏதோ ஒரு மொமெண்ட்டில் கையில் இருந்த சிகரெட்டையும் தீப்பெட்டியும் வெளியில் எரிஞ்சிடுறாரு. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் குடிக்கல, 17 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க 2 பேர் கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ நாள் எப்படி இதை வந்து எப்படி குடிக்காமல் இருந்தீங்க, எப்படி இதை தாண்டி வந்தீங்கன்னு சொல்லி. அப்போ நான் அந்த நினப்பு வரும்போது சூவிங்கம் சாப்பிடுவேன், இப்போயும் அந்த பதட்டம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் வந்து நான் வந்து என்னை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த 2 சம்பவங்களை கேட்ட பிறகு ஈழத்தமிழர் வந்து அவங்க ஊரான கொக்குவில்ல நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. அவர் 5 வயசாக இருக்கும்போது அவங்க ஊரில் சின்னத்தம்பின்னு ஒருத்தர், அவர் எல்லோரும் குடிகார சின்னத்தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் குடிச்சிட்டு வேட்டியாவில் அதை ஒரு கைட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த தெருக்கள் வழியாக யாரையாவது திட்டிக்கிட்டே வருவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களை திட்டுவார். அவரை எல்லோரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்களே தவிர அவரை யாரும் ஒன்றும் அவர்கிட்ட சண்டைக்கு போக மாட்டாங்க. எல்லாம் ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குன்னு பார்ப்பாங்க. வீட்டுக்கு போய் மனைவிட்டையும் வம்பிழுப்பார். அவர் வந்து 4 அடி உயரந்தான் இருப்பார், மனைவி வந்து 6 அடி உயரம் இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. பெரிய பொண்ணுக்கு வந்து 13 வயசு ஆகுது, 2வது பையனுக்கு 5 வயசு தான். அந்த பையன் பள்ளிக்கூடம் போகிறதே பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற அந்த இலவச சாப்பாடை வாங்கிட்டு வந்து வீட்டில் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு தான். இப்படி ஒரு நாள் வந்து அவர் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து மனைவியை வந்து அடிச்சிட்ருக்காரு, விளக்குமாறு எடுத்து அடிக்கிறாரு. அந்த அம்மா விளக்குமாரை பிடுங்கி மேலே பரணில் சொருகிடுறாங்க. அவர் எடுத்துக்கொடுன்னு சொல்லி குதிக்கிறாரு. இந்த அம்மா ஓங்கி ஒரு மிதிச்சிடுறாரு. இவங்க வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு இதை வந்து இவரோட அம்மா, ஈழத்தமிழரோட அம்மா தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அந்த வீட்டு குடிசை ஒரு செகண்ட் அதிர்றதை பார்க்குறாங்க. அப்போ இவங்க கத்தி கூப்பாடு போட்டு என்னென்னு உடனே போய் பாருங்கன்னு அவங்களோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஓடி வராங்க. உலக்கையை வச்சு கதவை உடச்சி திறந்து போகும்போது அவங்க ஒரு சேலையெல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. நாக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு எல்லோரும் உடனே வந்து பிடிச்சி தூக்குனதுனால
அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க. சின்ன தம்பி தலையில் கை வச்சு ஒரு ஓரமாக உட்காந்துட்டார். அவருக்கு வந்து இது போதை அடித்த போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சு. மறுநாள் வந்து காலையில் எப்படி போகும்போது வேலைக்கு எப்படி போனாரோ திருநீரெல்லாம் பூசி அதே மாதிரி ஒழுக்கமாக வர்றாரு. 2வது நாளும் அதே மாதிரி தான் வர்றாரு. 3வது நாளும் அதே மாதிரி தான் வர்றாரு. இவரோட அம்மா சொல்கிறாங்க, சின்ன தம்பி திருந்திட்டான், இனிமேல் அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. 4வது நாள் சின்ன தம்பி பழையபடி குடிச்சிட்டு வேட்டியவில் தள்ளாடி வந்து மனைவிக்கிட்ட அதே மாதிரி சண்டை போடுறாரு. இதை ஈழத்தமிழர் சொன்ன பிறகு 3 பேர் அமைதியாக இருக்காங்க. கனடாக்காரர் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறார், இந்த மாதிரி பழக்கங்கள் ஒருத்தருக்குள்ளே ரொம்ப நைஸாக அவர் அறியாமல் உள்ளே வந்த மாதிரி இருக்கும், ஆனால் அதிலிருந்து மீள்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கனடாக்காரர் சொல்கிறாரு, இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்றது ரொம்ப கொடுமையானது, அதிலிருந்து வெளியேறதுன்றது அவ்வளோ எளிதானது இல்லை, அவ்வளோ ஈஸியானது இல்லை. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் 10 பேர் அங்கே போனால் அதில் ஒருத்தர் தான் சரியாகி வருவாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஈழத்தமிழர் சொல்கிறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி மீண்டு வந்த ஒருத்தரும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆஃப்ரிக்காவில் வேலை பார்த்தப்ப அங்கே வந்து லுங்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப்ரிக்கன், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கதை நடக்குது இந்த சம்பவங்கள். அந்த லுங்கே அப்படின்றவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் மேலே பெரிய காதல். இவர் வந்து கணக்காளர்ன்றதுனால இவரோட பணிகள் எல்லாம் கம்ப்யூட்டரில் தான். அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். லுங்கேக்கு 26 வயசு ஆகுது, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவன் அதை வந்து ரொம்ப விரும்பி கற்றுக்கிறான். 6 மாதத்தில் வந்து ரிப்போர்ட்டுகளை அதில் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுறான். அப்போ அவன் ஒவ்வொரு மாதமும் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டிய, அமெரிக்காவில் உள்ள ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டிய ரிப்போர்ட்டுகளை லுங்கே தான் ரெடி பண்ணுறான். 10,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் அது. அங்கே வாலண்டியர்ஸாக வரக்கூடிய அமெரிக்க பெண்கள், அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து அங்கே உள்ள ஆப்பிரிக்க ஆண்களை கவர்ந்து இழுத்துட்டு போகிறதுக்காகவே வர்றாங்கன்னு சொல்லி அங்கே உள்ள மேலதிகாரி சொல்கிறார். அப்படி அங்கே வந்த ஒரு வாலண்டியர் பெண், அந்த பெண்ணோட பேர் வந்து கேரளின். அந்த பெண்ணுக்கு வந்து லுங்கேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பெண் தான் முதல்ல வந்து ஒரு போதைக்கு அடிமையாகிறாங்க. அது என்ன போதை அப்படின்னா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அதுக்குள்ளே ஒரு லிக்கர், சாராயம், விஸ்கி ஏதோ மாதிரி அந்த மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அதை வாய்க்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருப்பாங்க. அது வந்து 1 மணி நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்குள்ளே ரிலீஸ் ஆகி எச்சோட கலந்து உடம்போட கலந்து போதை தரும். அது ஒன்றோட நிறுத்த முடியாது, அது மேலுன்ற மாதிரி கேட்டே இருக்கும். முதல்ல கேரளின் அதுக்கு அடிமையாகிறாங்க. அப்புறம் லுங்கேக்கு இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. கொஞ்ச நாளில் லுங்கேவோட அலுவலகத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அவன் நிலை தடுமாறுறான். அவனால் தொடர்ந்து அலுவலகத்துக்கு வர முடியல, அடிக்கடி காணாமல் போகிறான். கடைசியில் மொத்தம் ஒரு நாள் காணாமலே போயிட்டான். அவன் காணாமல் போன அன்றைக்கி இவரோட டேபிளில் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் அந்த சிஸ்டமில் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவர் அதை கவனிக்கலை, அதை பெருசாக பொருட்படுத்தாமல் எடுத்து ஓரமாக வச்சுட்டாரு. அவன் 1 வாரம் வரல அப்படின்னு ஒன்று தான் நிலைமை புரிஞ்சு, அதாவது அந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு லுங்கே வந்து கேரளின் கூப்பிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் அது கடைசியாக தெரிய வருது. அவர் அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அனுப்புகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து லுங்கே மேலே கோபம் வர்றதுக்கு பதிலாக அன்பு தான் வருது. ஏன் அப்படின்னா, அவன் போதையால் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் என்னைய நட்டாத்தில் விட்டுட்டு போகாமல், என்னோடய வேலைக்கு ஆபத்து வராமல் இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சுட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை நினச்சி அவர் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து லுங்கே கிட்டேருந்து இவருக்கு ஒரு மெயில் வருது. என்ன அப்படின்னா, அவன் வந்து இவர்கிட்ட படித்த கம்ப்யூட்டரை வச்சு இன்றைக்கி ஒரு வேலை பார்த்து வாழ்கிறதாகவும், போதைக்கு அடிமையாயிட்டதுனால ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியில் வந்து இப்போ நன்றாக இருப்பதாகவும் ஒரு லெட்டர் போட்டிருக்கான். இந்த சம்பவத்தையும் வந்து ஈழத்தமிழர் கனடாக்காரருக்கும் ஜெர்மன்காரருக்கும் சொல்கிறாரு. இவ்வளோ கதையும் கேட்டுட்டு ஜெர்மன்காரர் திரும்ப அவரோட பாட்டில் திறந்து ஒரு சிப்பு குடிக்கிறாரு. இவங்க 2 பேர் கேட்குறாங்க, என்ன லூனன் இவ்வளோ பேசின பிறகும் குடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுருவேன், நாளைக்கு விடிகிற வரைக்குன்ற மாதிரி திரும்ப சொல்கிறாரு அவர். ஸோ இந்த கதையை ஈழத்தமிழர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த கதைக்கு வந்து குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுருக்கேன்னு சொல்கிறார். அந்த நண்பர் கதையை படிச்சுட்டு இந்த கதைக்கும் அந்த நாயனாருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். நீ இந்த போதை பழக்கத்தை பற்றின கதைக்கு அவர் பேரை ஏன் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, குங்கிலிய கலைய நாயனார் வந்து இங்கே குங்கிலியம் அப்படின்னா சாம்பிராணி. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு
அந்த சாம்பிராணி புகை போட்டு ப்ரேயர் பண்ணார். அவர் அவருக்கு சாப்பிட இல்லாட்டினா கூட இந்த இதை நிறுத்த மாட்டார், கடவுளுக்கு செலவு பண்ணுறத நிறுத்த மாட்டார். ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. மனைவி அவங்களோட தாலியை கொடுத்து இவர்கிட்ட அதை தாலியை விற்றாது பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி கொடுக்குறாங்க. அவர் போகும்போது சாம்பிராணி விற்றுட்டு வர்ற ஒருத்தனை பார்க்குறாரு. அவர் என்ன பர்பஸ்க்காக கிளம்புனார் அப்படின்றத மறந்து தாலியை கொடுத்து சாம்பிராணியை வாங்கிட்டு போய் சாமிக்கு அந்த இதை போட ஆரம்பிச்சிட்டாரு, தூபம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான், போதை பழக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போதை பழக்கம் அப்படின்றது அதை பற்றின ஒரு 3 பேருக்கு இடையிலான உரையாடல் இந்த கதை. அதில் பல்வேறு விதமான போதைகள் பற்றி அவங்க பேசுகிறாங்க. கதையோட தலைப்பு குங்கிலிய கலைய நாயனார். எழுதினவர் பேர் ஆ. முத்துலிங்கம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.